இங்க இவங்க 2 பேருமே ஆறுமுகன்றவரு கடன் வாங்கியிருப்பாரு. அவங்க கிட்ட காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டே உள்ள போறாங்க. அங்க வேலை செய்றவங்க டீ குடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் ஹெல்மெட் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடையில நிறுத்தி இங்க ஆறுமுகத்தோட வீடு எங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் வழிய சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க எல்லாருமே ஏன் ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவரு இங்க பேச்சு அம்மான்னு ஒரு பொண்ணு இருந்தா அவ ரொம்பவும் நல்லாவே பேசி பேச்சு போட்டிலாம் முதலிடம் வருவா. ஆனா திடீர்னு ஒரு நாள் பேச்சு வராமலே போயிடுச்சு. அதனால கோயில் கோலம் ஹாஸ்பிடல் சொல்லி சுத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு பேச்சு வரலன்னு சொல்லிட்டு இவர் தான் ஒரு மந்திரவாதி கிட்ட போங்க பேச்சுலாம் வந்துடும் சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. இவங்களும் போறாங்க. அந்த மந்திரவாதி இவங்கள பார்த்துட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அப்படியே ஒரு மந்திரம் சொல்லி இந்த பொண்ணு மேல ஊதுறாரு. இந்த பொண்ணு மயங்கி விழுந்துறா. நாளைக்கு காலை எழுந்ததுமே இந்த பொண்ணுக்கு பேச்சு நல்லா வரும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அண்ட் காலையிலேயே உங்க அப்பாவை பார்க்க 2 பேர் வராங்க. இந்த பொண்ணுமே எழுந்து வந்து அதுல ஒருத்தரோட பேரை சொல்லி கூப்பிடுறா. அதை பார்த்ததுமே இவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டவங்க இறந்து போறாங்க. அப்ப 2வது வந்தவங்கள பேரை கூப்பிடுறா. அவரும் இறந்து போறாரு. சோ இந்த பொண்ணு பேரை சொன்னாங்க இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த மந்திரவாதி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. நம்மளே அரைகுறையா தான் மந்திரத்தை சொன்னோம். ஏதோ தப்பாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நீங்க நேத்து போட்ட டான்ஸ் ஸ்டெப்ல தான் ஏதோ தப்பா இருக்கும். சோ இவங்க முன்னாடி வரவங்கலாம் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டுருப்பாங்க. அப்ப இந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு வர ஐயான்னு சொல்றா. பார்த்தா அவரே இறந்து போறாரு. ஆனா இதெல்லாம் கேட்ட இவங்க 2 பேரும் நம்ப மாட்டாங்க. சோ நம்மளாலும் பரவாயில்ல அந்த ஆறுமுகத்தோட பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. கூட இருக்கவன் பயந்துட்டே தான் போறாங்க. போனதுமே ஆறுமுகத்தை அடிச்சு ஏன் இன்னும் பணத்தை தரலன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவருக்கும் கோவம் வந்து அந்த பொண்ணு கிட்ட இவரோட பாதி பேரை தான் சொல்றாங்க. அந்த பொண்ணும் கூப்பிடா. பார்த்தா இவருக்கு ஃபிக்ஸ் வந்துருது. அதை பார்த்ததுமே இவங்க பயந்து ஓடிடுறாங்க. நைட் அவங்க ஃப்ரெண்ட் வராரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வெளியே வரா. அப்ப பக்கத்துல இருக்க பல்லியை பார்த்து அப்பான்னு கத்திடுறா. அதை பார்த்ததுமே இவர் பயந்து உள்ள ஓடிறாரு. பார்த்தா இவருக்கு எதுவுமே ஆகாது. ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அண்ட் வெளியே வந்து பார்க்கறான். பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு விழுந்து கிடக்குறா. அதை பார்த்ததுமே திரும்பவும் அப்பா கூப்பிடுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அப்பா கூப்பிடுற ஒவ்வொரு டைம் இவன் தான் துடிக்கிறான். சோ இந்த பொண்ணோட அப்பா இவன் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான்.